பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாய் நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலையில் உங்களை சந்திக்கிறதிலே கர்த்தருக்குள் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசுகிறோம், நாங்கள் நம்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, இஸ்ரவேலுக்கு பரிசுத்தரும் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற, இன்னும் உயிரோடு இருக்கிற, இன்னும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற என் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற, நமக்கு பிரயோஜனமாய் இருக்கிறத எனக்கு போதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் நிறைய காரியங்கள் நடந்திருக்கலாம், புதிய புதிய காரியங்கள் நடந்திருக்கலாம், நமக்கு யோசிக்க முடியாத அளவுக்கு நடந்திருக்கலாம். அப்படி நடக்கும்போது ஏன் என் வாழ்க்கையில் இது நடந்தது, ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் இது நடக்கலை அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், பிரயோஜனமானதை கர்த்தர் உங்களுக்கு போதிக்கிறார், உங்களுக்கு போதிப்பார். அது போதிக்கிறது மாத்திரமல்ல, அந்த போதித்த வழியிலே கர்த்தர் உங்களை நடத்துவார். யார் நடத்துறார் அப்படின்னா, என்னை நடத்துகிற கர்த்தர், என்னை போதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, பிரயோஜனமா இருக்கிற இடத்துல உங்களை ஆண்டவர் நட போறாரு, பிரயோஜனமா இருக்கிற இடத்துல உங்களை வழிநடத்த போகிறாரு. பிரயோஜனம் இல்லாத காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறது இல்லை. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம், உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயம், உங்க ஊழியத்துல ஏதோ ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா நீ நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில பிரயோஜனமானது செய்கிறாரு, நல்ல காரியத்தை நடத்துறாரு, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போகிறாரு அப்படின்னு அர்த்தம். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட சொல்கிறாரு, உங்களை பிரயோஜனமான வழியில போதித்து பிரயோஜனமான வழியில நடத்தி கொண்டு போகிறவரா இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.